My dear friends, my dear masters, my dear gods, எல்லோருக்கும் வணக்கம். தியான யோகம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய பகவத்கீதா சத்சங்கத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அன்னம் என்றால் என்ன என்ற விஷயத்தின் மீது விரிவாக சொல்கிறார். பகவத்கீதா 3வது அத்தியாயம் கர்மயோகம் 14வது ஸ்லோகம். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாதன்ன சம்பவஹ யக்ஞாத் பவதி பர்ஜன்யோ யக்ஞः கர்மசு முத்பவः. அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாதன்ன சம்பவஹ யக்ஞாத் பவதி பர்ஜன்யோ யக்ஞः கர்மசமுத்பவः. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் அன்னத்தின் மீது சார்ந்திருக்கிறாய். இவ்விதமான அன்னம் என்பது மழையின் மீது மழை யக்னத்தின் மீது சார்ந்துள்ளது. இவ்விதமான யக்னம் நற்கர்மங்களின் மீது சார்ந்துள்ளது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அன்னம் என்றால் சமைத்த அரிசி பருப்பு, அதாவது உணவு என்பது கிடையாது. அந்த பொருள் கிடையாது. பௌதீக உடல் என்பது 5 கோஷங்களில் முதலாவது கோஷம், அதாவது அன்னமய கோஷம் என நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது இந்த பௌதீக உடல் என்பது அணு பரமாணுகளுடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஒரு கூட்டம் என்ற பொருள். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அன்னம் என்பது மழையின் மீது சார்ந்திருக்கிறது. மழை இல்லை என்றால் அன்னம் என்பது இல்லை. அதேபோல் பதார்த்தம் என்பது ஆற்றலின் மீது சார்ந்திருக்கிறது என்ற பொருளும் இதில் இருக்கு. மை டியர் மாஸ்டர்ஸ், இங்கே மழை என்றால் வெறும் பௌதீகமாக நீரில் மூலம் வரக்கூடியதாக இருக்கும் அந்த மழை கிடையாது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 3ஆம் கண்ணின் மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆகாய கங்கை தான் இந்த இடத்தில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டும். அதாவது காஸ்மிக் எனர்ஜி என உள்ளர்த்தம். இந்த காஸ்மிக் எனர்ஜி, அதாவது பிரபஞ்ச சக்தி என்பது தன்னமற்ற கர்மாவின் மூலம், அதாவது செல்ஃப்லெஸ் டீட்ஸ், செல்ஃப்லெஸ் கர்மாவின் மூலம் மட்டுமே நமக்கு கிடைக்கிறது. இவ்விதமான செல்ஃப்லெஸ் கர்மா, தன்னமற்ற கர்மா, அதாவது நட்கர்மாவின் மூலம் மட்டுமே கிடைக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதற்காக இங்கே அன்னம் என்றால் அரிசி பருப்பின் மூலம் சமைத்த உணவு கிடையாது. அன்னம் என்றால் காஸ்மிக் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தி. இது மழையின் மீது ஆதாரமாகிறது. எந்த விதமான மழை? ஆகாய கங்கை, அதாவது பிரபஞ்ச சக்தி, காஸ்மிக் எனர்ஜி என தெரிஞ்சுக்க வேண்டும். இவ்விதமான உள்ளர்த்தங்கள் அனைத்தும் தெரிஞ்சுக்கணும் என்றால் நமக்கு ஆன்ம ஞானம் மற்றும் பிரம்ம ஞானம் என்பது இருக்கணும். இந்த ஞானத்தின் பார்வையில் பார்த்தால் மட்டுமே இந்த ஸ்லோகத்திற்குள்ள உள்ளர்த்தம் என்பது நமக்கு புரிய வருது. பகவத்கீதா என்பது மாபெரும் ஒரு புனிதமான நூல். இந்த பகவத்கீதாவை படிக்கணும் என்றால் வெறும் மொழி தெரிஞ்சால், மொழிக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தைகளுடைய அர்த்தம் மட்டுமே தெரியுதே தவிர ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் உள்ள இருக்கும் பிரம்ம ஞானத்தை புரிஞ்சுக்கணும் என்றால் நமக்கு சிறிதளவுக்கு பிரம்ம ஞானம் இருக்கணும். அல்லது தியான யோக பயிற்சியின் மூலம் அனுபவங்களை இருந்தால் அந்த பார்வையில் பார்த்தால் மட்டுமே நமக்கு புரிய வருது. இல்லை என்றால் இல்லை. ஒரு யோகீஸ்வரன் எழுதிய புத்தகம் இன்னொரு யோகீஸ்வரனுக்கு தான் புரிய வருது. சாதாரணமான மக்களுக்கு புரியாது. எதற்கு என்றால் ஆன்ம ஞானம் என்பது இல்லை, பிரம்ம ஞானம் என்பது இல்லை. ஒரு சம்ஸ்கிருத புத்தகம் ஒரு சம்ஸ்கிருதம் தெரிந்த பண்டிதனுக்கு தான் அந்த புத்தகம் புரிய வருது. இல்லை என்றால் அது புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த பகவத்கீதா என்பது எழுதியது யோகீஸ்வரனான ஸ்ரீ வேதவியாசர் அவர்கள். வேதவியாசர் ஒரு பெரிய பண்டிதன், சம்ஸ்கிருத பண்டிதன். ஆனாலும் அவர் எழுதிய சம்ஸ்கிருதம் படிக்கணும் என்றால் வெறும் சம்ஸ்கிருத பண்டிதனாக இருந்தால் இந்த பகவத்கீதா என்பது புரியாது. வேதவியாசர் என்பவர் மாபெரும் யோகீஸ்வரன். அவரை போல் பிரம்ம ஞானம் நமக்கும் இருக்கணும். அவர் பெற்ற பிரம்ம ஞானத்திற்கு அந்த அளவுக்கு இல்லாமலும் சிறிதளவுக்கு இருந்தாலும் கொஞ்சம் புரிய வருது. அல்லது தியான யோக பயிற்சியின் மூலம் 3ஆம் கண் அனுபவங்களின் மூலம் அவர் எழுதிய
பகவத்கீதா நமக்கு புரிய வருது. இல்லை என்றால் இல்லை. அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு பகவத்கீதா ஸ்லோகத்திலையும் ஆழமான உள்ளர்த்தம் என்பது இருக்கும். அவ்விதமான விளக்கம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் தினமும் தியான பயிற்சி என்பது செய்யணும். அப்போதான் அன்னம் என்றால் வெறும் அரிசி பருப்பின் மூலம் சமைத்து சாதமாக நம்ம முன்னாடி கொண்டு வந்து வைத்த உணவு கிடையாது அப்படின்ற விஷயம் நமக்கு புரிய வருது. இல்லை என்றால் அன்னம் என்றால் நமக்கு மொழி தெரிஞ்ச அர்த்தத்தில் இது சாப்பாடு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அன்னம் என்றால் ஆகாய கங்கை. ஒவ்வொரு உயிரினமும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களும் இந்த ஆகாய கங்கையின் மீது சார்ந்திருக்கிறது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இவ்விதமான ஆகாய கங்கை, அதாவது பிரபஞ்ச சக்தி, யக்னத்தின் மூலம் கிடைக்கிறது. யக்னம் என்பது வெற்றிகரமாக நடக்கணும் என்றால் அது நற்கர்மாவின் மூலம், தன்னலமற்ற கர்மாவின் மூலம் மட்டுமே சாத்தியமாகும். எவ்வளோ ஆழமான உள்ளர்த்தம் என்பது இந்த ஸ்லோகத்தில் உள்ளது. இவ்விதமான ஸ்லோகங்களின் மூலம் ஆன்ம ஞானமும் பிரம்ம ஞானமும் பெற்றால் அப்போதான் ஆன்மானந்தம் என்பது கிடைக்கும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் தியானம் செய்யணும். 3ஆம் கண் அனுபவங்களை பெறணும். அந்த அனுபவங்களை 4 பேர் கூட சத்சங்கத்தில் பகிர்ந்துக்கணும். அப்போதான் இனிவிதமான புத்தகங்கள் வாசிக்கும் போது நமக்கு ஆழமான உள்ளர்த்தம் என்பது தெரிய வருது. இந்த தியானம், சுவாத்தியாயம் மற்றும் சத்சங்கங்களின் மூலம் ஆன்ம வளர்ச்சி என்பது கிடைக்கும். அதுதான் வாழ்க்கையின் நோக்கம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.